திருவருள் உணர்த்த அப்படியே தலப்பயணம் மேற்கொள்கிறார். வெவ்வேறு திருத்தலங்களை வணங்கி தில்லை திருத்தலத்துக்கு வரார். தில்லையில் அவர் பாடிய தாண்டகம் 2 தாண்டகம் சேக்கிழார் முகந்து காட்டுகிறார். ஒரு திருத்தாண்டகத்துக்கு புக்க திருத்தாண்டகம் என்று பெயர். அங்கே இன்னொரு பதிகம் பாடினார். அந்த பதிகத்துக்கு பெரிய திருத்தாண்டகம் என்று பெயர். சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது அடியார்தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகம். தாண்டகத்திலேயே பெரிய தாண்டகம் எதுன்னு கேட்டால் தில்லையில் பாடின தாண்டகம் தான் பெரிய திருத்தாண்டகம். அது எப்படிப்பட்ட சிறப்புடையது? அடியார் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகம். அந்த பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியந்து பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம். ஒரு அப்பர் சுவாமியுடைய இந்த தாண்டகத்தில் அவருடைய அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதனால சொல்லின் வேந்தர், தாண்டக சதுரர், நாவுக்கு அரசர் என்று அவரை போற்றியதற்கு அந்த பதிகங்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ இந்த பதிகம் பெரிய திருத்தாண்டகம் அப்படிங்கிற பதிகம் எடுத்தீங்கன்னா அவர் அந்த சொல்லை எடுத்து சொல்லுகிற இடமெல்லாம் பாருங்கள். ஐ என்ற ஒரு சொல்லை வச்சே பாட்டை எடுத்திருப்பார். அரியானை, அந்தனதம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை, தேனை பாலை திகழ் ஒளியை, தேவர்கள் தம் கோனை, மற்றை கரியானை, நான்முகனை, கனலை காற்றை, கனை கடலை, குலவரையை கலந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவானார். இந்த பதிகத்தில் என்ன குறிப்புனா, இந்த பெரும்பற்ற புலியூர் தில்லை என்ற தலத்துக்கு பெரும்பற்ற புலியூர் என்று பெயர். ஏன் அந்த பேரு? புலியூர் அப்படின்னு நிறையா தலம் இருக்குது. பெரும்புலியூர் இருக்கிறது, ஓமாம்புலியூர் இருக்கிறது. அதனால் பிரித்து காட்டுவதற்காக இது பெரும்பற்ற புலியூர்னு பேர். அது என்னையா பெரும்பற்ற புலியூர்? பற்றை விட்டவனுக்கெல்லாம் பற்றாக இருக்கிற புலியூர், அதான் பெரும்புலியூர். எனவே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள். நான் எப்பெல்லாம் தில்லையில் ஆடுகிற பெருமானை பற்றி நான் பேசலையோ அன்னைக்கு என் வாழ்நாளில் அந்த நாட்கள் நான் இறந்து போன நாட்கள். இறைவனை பற்றி நான் பேசலைன்னா அந்த நாள் என் வாழ்நாளில் பிறவா நாளே அப்படின்னு அறுதியிட்டு சொன்ன பதியம்.